சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மாணவி அளித்த பாலியல் புகாரின் பேரில் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. மாணவி அளித்த பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் பேராசிரியர் ஞானவேல் பாபு என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக தன்னிடம் செல்போனிலும் நேரிலும் தவறான நோக்கத்துடன் பேசி தொல்லை கொடுத்து வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது குடும்பத்தின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி பண உதவி செய்வதாக கூறி பலமுறை அத்துமீற முயற்சித்ததாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மாணவியின் புகாரை விசாரிக்கும்படி மயிலாப்பூர் துணை ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையில் அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். புகார் அளித்த மாணவியிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் பேராசிரியர் ஞானவேல் பாபு கொடுத்த பாலியல் தொல்லை தொடர்பான ஆதாரங்களை போலீசாரிடம் கொடுத்தார். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசாரின் உதவியோடு மாணவி கொடுத்த ஆதாரங்களை போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தினர். இதற்கிடையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் ஞானவேல் பாபுவை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் சீண்டலால் பாதிக்கப்படாமல் தயங்காமல் முன்வந்து புகாரளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனிடையே குற்றச்சாட்டுக்குள்ளான பேராசிரியரை திருநெல்வேலியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பாலியல் தொல்லையடித்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் ஞானசேகரன் என்பவரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானார். அந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் பேராசிரியர் ஒருவர் மீது மாணவி அளித்திருக்கும் பாலியல் குற்றச்சாட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.